நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு முதலே ஃபோன் பண்ணேன், இன்னும் வராமல் என்ன பண்ணுறா? அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் முருகன், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுமா. பரிமாறுறதுக்கு எடுத்து வைக்கிட்டா? இல்லை முருகன், இப்போ வேண்டாம். அவள் இன்னும் வரல, அவள் வரொட்டி எடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? சரிம்மா. நீங்கள் எதுவும் சாப்பிட்றீங்களா? இன்னும் நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையே. இல்லை முருகன், பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அவள் வந்துட்டோம், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். சரிம்மா. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி முருகன், நான் ஏதாவது வேணும்னா கூப்பிட்றேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சரிம்மா. இவரும் நேற்று நைட்டே ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்கேயோ வெளில கிளம்பி போனார். எங்கே போனான்னு வேற தெரியல. இந்த பையனும் காலையில் சாப்பிடாமலே போயிட்டான். சரி, அவன் சாப்பிட்டானா என்னன்னு பிரதீப்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுக்கும் திட்டுவான். இப்போ என்ன பண்ணுறது? சித்தி, சின்ன பொண்ணு வா வா. நானும் எவ்வளோ நேரம் தான் வாசலே பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்த கண்ணும் பூத்து போச்சு. என்னடி ஆச்சு? இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த? ஒரே டிராஃபிக் சித்தி. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. சரி சரி, நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? இருக்க எலும்பா தேஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்க. சித்தி, நான் திங்கிறதெல்லாம் குறை வைக்கிறது இல்லை. எனக்கு செய்ய தான் தெரியாது தவிர மற்றபடி எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருவாரு. நல்லா தான் திங்கிறேன். என்னமோ தெரியல, உடம்பே போட மாட்டேது. என்ன பண்ணுறது? சரி சரி, வாசப்படிக்கிட்டே நின்று பேசாம வா, வீட்டுக்கு வந்து உட்காரு வா. சரி சித்தி, வரேன். என்னடி நீ மட்டும் வந்திருக்கிற? மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சேன். அவரும் வந்திருந்தானா அவரையும் கொஞ்சம் பார்த்து பேசியிருப்பேன். சித்தி, அதான் நான் ஃபோன் பேசும்போதே சொன்னேன்ல, கோவில் விஷயமா அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன், சரியா? சரி சரி, நல்லா பார்த்துக்கிறாருல? சித்தி, நீங்கள் அவரை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கணும். நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன். நான் மற்றபடி அவர் என்னை தங்கத்தில் வச்சு தான் தாங்கலை. அப்படி பார்த்துக்கிறாரு. எப்படியோ சின்ன பொண்ணு, நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை. என்கிட்ட சந்தோஷமா இருந்தா சரி. நீ உங்கள் அப்பா வீட்டில் ஏதாவது கேட்டு எதுவும் செய்யலைன்னா என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன், சரியா? ஐயோ சித்தி, அந்த அளவுக்குலாம் எந்த ஒரு குறையும் இல்லை. உங்கள் மாப்பிள்ளை என்னை நல்லாவே வச்சுக்கிறாரு. சரி சரி, எங்களுக்கும் அது மாதிரி இருந்தால் தாண்டி சந்தோஷம். சரி, என்ன குடிக்கிற? காஃபியா டீயா ஜூஸா, என்ன வேணும் உனக்கு? என்ன சித்தி, ஏதோ விருந்தாளியை கேட்குற மாதிரி கேட்குற? இல்லடி, கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற. சரி, அதான் என்ன வேணும்னு கேட்குறேன். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேளு, நான் எல்லாமே செய்கிறேன். சித்தி, நீ மற்றவங்க மாதிரி இல்லாமல் இப்படி நல்லா பேசுறதே எனக்கு சந்தோஷம் தான். என்னடி சின்ன பிள்ளை சொல்கிற? மற்றவங்க மாதிரியா? புரியலையே. இல்லை சித்தி, நான் எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நம்ம வீட்டுக்கு உள்ளவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதான் சித்தி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீ இப்படி பேசலை, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சித்தி. ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டலாம் வாழாத. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோமே. ஏன் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வாழணும் சொல்லு? சித்தி, எங்கள் அம்மா கூட பிறந்தவளா நீ இப்படி பேசுகிற? ஏய், ஏன்டி எங்கள் அக்கா என்ன பண்ணா உடனே? எதுக்கு அவளை இப்படி சொல்கிற? அப்புறம் என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்பா எதுவும் சொன்னாரோ இல்லையோ, அம்மா மட்டும் நான் தூக்கில் தொங்க போகிறேன், மருந்து குடிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏய், என்னதான் இருந்தாலும் பெற்றவங்கடி, உனக்கு எப்படி எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. நீ போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? சரி சரி, என் கல்யாணம் மேட்டர் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். எங்க சித்தப்பாவும் தம்பியும்? சித்தப்பா காலையில் எந்திரிச்சோன்னே எங்கேயோ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு போனார். இன்னும் வரல. தம்பி ஆஃபீஸ் போயிட்டான். சித்தி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் தான் சொன்னேன்லடி, உனக்கு என்ன வேணுமோ கேள்வி, எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு. ஐயோ சித்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நம்ம தம்பியை பற்றி பேசணும்னு சொன்னேன். யாரு? சிவாவை பற்றியா? ஆமாம் சித்தி, சிவாவை பற்றி தான். சிவாவை பற்றி? தேவி தேவி தேவி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடட, வாட்சில் பண்ணி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? அதை என்ன சின்ன பண்ணு, வயசானாவே எல்லா நோயும் நமக்கு தான் வருது. என்ன பண்ண சொல்ற? எல்லா உடம்பும் அப்படித்தான். விடு விடு, அது போக போக சரியாயிரும். எங்க மாப்பிள்ள இல்லையா? நீ மட்டும் தான் வந்தியா? ஆமாம் சித்தப்பா, அவங்க வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்க. நான் காலையில் சித்திக்கு ஃபோன் பண்ணும்போது ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் ஒரு ரேட்டு பார்த்துட்டு போயிடலாம்னு நானே வந்தேன். நல்ல வேலை, காலையிலேயே வந்துட்டு நைட்டெல்லாம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? நைட்டே ஊருக்கு போகிறீங்களா? ஆமா சின்ன பண்ணு, வந்து 4 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு வேலையும் இங்கே நடந்திருக்காது. நான் போனதான் எல்லா வேலையும் நடக்கும். அதனால தான் நைட்டே கிளம்பலான் இருக்கும். என்ன சித்தப்பா இப்படி சொல்கிறீங்க? எங்கள் ஊர் திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு உங்களையும் சித்தியும் கூட்டிகிட்டு போகலான்ல வந்தேன். அதை ஏன் சின்ன பண்ணு, திருவிழா பார்க்குற நிலைமையில இருக்கேன். நானும் ஒரு பையனை பெற்றேன். அவன் எதுக்குமே ஆக மாட்டான் போல இருக்கு. ஏய், இப்போ எதுக்கு முறைக்கிற? அப்புறம் முறைக்காம என்ன பண்ணுவாங்க? என் பையனை ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு தூக்கமே வராதா? அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணுறான். அவன் போக்கில் அவனை விடுங்களேன். அதான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், எக்கடை கிட்ட சொல்லன்னு. அப்புறம் என்ன, விடு விடு. ஆமாம், இல்லைன்னா மட்டும் அவனை எதுவுமே சொல்ல மாட்டீங்க பாருங்க. எப்பவுமே உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே முக்கியம். ஐயோ சித்தி, என்னாச்சு? ஏன் இப்போ 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட, சண்டையெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. அவள் பையனை பற்றி சொன்னால் இப்படி தான் கோவப்படுவா. சரி சரி, என் மாப்பிள்ள உன்னை நல்லா வச்சுக்கிறாரா? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க சித்தப்பா. சரி சரி, மாமனார் மாமியார்லாம் எப்படி? நல்லவங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்களா? மாமனார் இல்லை, மாமியார் மட்டும்தான். அவங்களும் இப்போ எங்களோட இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க. சரி சரி, எப்படியோ நல்லபடியாக இருந்தாலும் சரி. ஆனால் நாங்களும் உன் கல்யாணத்தை எப்படி எப்படியோ பண்ணணும்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீ ஏன் உன் வாழ்க்கையை தேடிக்கிட்ட? இல்லை சித்தப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நானும் வீட்டில் சொன்னேன். ஆனால் அம்மா அப்பாலாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா. அட, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனையெல்லாம் நாங்கள் குறை சொல்லலை. நீ எங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல. நாங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட பேசியிருப்போம்ல. இல்லை சித்தப்பா, அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் உடனே இந்த முடிவு எடுத்துட்டோம்.
ஏங்க முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி ஏன் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளே கல்யாணம் முடிஞ்சு முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை கவனிப்போம். சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு பூரா நம்ம வீட்டில் தானே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பு, ஷாப்பிங் போயிட்டு வரலாம். எங்கே சித்தப்பா? கல்யாணம் முடிச்சு முதல்ல வந்திருக்க, உனக்கு என்னென்ன வேணுமோ வா, எல்லாம் நான் வாங்கி தரேன். எல்லாரும் ஒன்றா போயிட்டு வந்துருவோம் வழியில். ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சித்தப்பா. அட ஏன் சித்தப்பா செஞ்சா வாங்கிக்க மாட்டியா? நானும் முதல்ல சொல்லிட்டு தாங்க இருக்கேன், உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படிங்கிறேன். ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் சின்ன பொண்ணு, நாங்கள் செஞ்சா வாங்கிக்க மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லை சித்தப்பா. அப்படி ஏதாவது ஒன்று வேணும்னா கண்டிப்பாக நான் உங்கள்ட்ட தான் கேட்பேன். எங்கள் அம்மா பாட்ட கேட்குறேன்னு இல்லையா உங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்பேன். சரி சரி, எதுக்கும் கூச்சப்படக்கூடாது. அப்பா நான் இருக்கேன், சரியா? எதா இருந்தாலும் கேளு. ம் சரி சித்தப்பா. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும். கேளு சின்ன பொண்ணு, என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன, கேளு. இல்லை சித்தப்பா, திருவிழா அப்போ எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளிங்களாம் வருவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறேன். நான் சித்தியை கூட்டிகிட்டு போட்டா? சித்தியவா? ஏங்க பிள்ளை ஆசையாக கேட்குறாங்க, போயிட்டு வரேங்க. அவங்க அம்மா அப்பாவும் வர்றாங்களோ என்னமோ, நான் போய் அவளோட இருந்துட்டு வரேனே. சரி தேவி, போயிட்டு வா. சரிங்க. சரி சின்ன பொண்ணு, நீ சித்தியை கூட்டிட்டு போ. நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போயிடுவேன், அது வரையும் சித்தி இங்கே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் வந்து கூட்டிட்டு போ, சரியா? சரி சித்தப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. சரி சின்ன பொண்ணு, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரணும், சரியா? சரி சித்தப்பா. சரி சரி தேவி, பேசிக்கிட்டே நிற்காம பிள்ளைய கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு, போ. சரிங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். போய் ஃபஸ்ட்டு அவளை கவனி, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன், போ. சரிங்க. வா சின்ன பொண்ணு. வரேன் சித்தி. உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லையே? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, உங்களை ரொம்பவே திட்டிட்டேன், அதான். உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லையே? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்படி தானே கோவப்படுவாங்க. ஏங்க உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க கார்த்திகா. இல்லை, நேற்று வரையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக வா போன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க. நல்லாவே இல்லை, அப்படி கூப்பிடாதீங்களே. இல்லைங்க பரவாயில்ல, நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன். இல்லைங்க, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் தான் இப்போ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறீங்க. எப்பவும் போல் வா போனே கூப்பிடுங்க. இல்லை கார்த்திகா, பரவாயில்ல, நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன். அப்படி தான் என்னோட நீங்கள் பேசுவீங்கன்னா நீங்கள் பேசவே வேண்டாம் என்னோட. சரி உடனே கூப்பிடாத, வா போனே கூப்பிட்றேன். பொசுக்குன்னு கோவப்படுற. ஆமாம், நான் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோவத்தாப்படுவேன். என்கிட்ட இருக்க நல்ல பழக்கமும் அதான், கெட்ட பழக்கமும் அதான். என்னது? நல்ல பழக்கமும் கெட்ட பழக்கமும் அதுதானா? புரியலையே. ஆமாம், என் நல்லதுக்காக சொல்கிறவங்கள்ட்ட கூட ஃபஸ்ட்டு நான் கோவப்பட்டு தான் பேசுவேன். அதுதான் என்னோட கெட்ட பழக்கம். அப்புறம் எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட கோவப்படுவேன். அதுதான் என்னோட நல்ல பழக்கம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கோவப்படுறது தான், அதானே? அப்படியும் சொல்லலாம். அப்போ நீ இனிமேல் என் மேலே கோவப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? ஆமாம், இப்போதானே சொன்னேன் உனக்கு பிடிச்சவங்க மேலேயும் அதிகமாக கோவப்படுவேன்னு. அப்போ என்னை உனக்கு பிடிக்கும் தானே? சபரி. சரி கோவப்படாது, சும்மா ஃபன். அது ஆனாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டா. ஓகே எனக்கு அதுவே போதும். டே மச்சான், கார்த்திகா சபரிக்கு ஓகே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன்டா. டே, நம்ம போயிட்டு லவ் சொல்லும் போதே அவன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அவன் லவ் சொன்னானா இல்லைன்னு தெரியல. நீ எப்படி சொல்கிற அவன் ஓகே சொல்லியிருப்பான்னு? ஏய், நீ ஏன்டி நீ அப்படி பார்க்குற? இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தேன். இல்லை, 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசுகிறாங்களே, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆமாண்ணா, இவங்க சொல்கிறது சரிதான். அவளுக்கு ஓகேனால தானே அவள் சிரிச்சு பேசுகிறா, இல்லைன்னா நேரம் கோவப்பட்டிருப்பாள்ல. ஆமாண்டி சௌமி, அவளுக்கு ஓகேங்கிறதுனால தானே எங்கள் அண்ணனோட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கா, இல்லைன்னா பேசுவாளா? எப்படியோ கார்த்திகா ஓகே சொல்லி அவன் ரூட் கிளியர் ஆனால் தான் என் ரூட் கிளியர் ஆகும். எப்படி உங்கள் ரூட் கிளியர் ஆகும்? ஆமாம், அவன் ஆளோட சுற்றினா தானே நான் உன்னோட சுற்ற முடியும். ஓ அப்படியா? சரி. சரி மச்சான், சபரியை கூப்பிடலாமா? ஏன்டா, அவன் இப்போ தானே லவ் சொல்லியிருக்கான், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்கட்டுமே, விடு. ஐயோ அண்ணா, இப்போவே காலேஜ் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏற்கனவே நாங்கள் சனிக்கிழமை வேறு காலேஜ் போகல. ப்ளீஸ் நான் கூப்பிடுங்கண்ணா. ஆமாங்க, ஏற்கனவே சனிக்கிழமையும் லீவ் போட்டோம், இன்றைக்கும் லீவ் போட்டோம், அப்புறம் நாங்கள் செத்தோம், அவ்வளோதான். ஏய், என்னடி இப்படி சொல்கிற? நான் இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னது? உங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறீங்களா? நல்லா இருக்குது கதை. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கு கல்யாணம் தான், வேறு என்ன? விட்டா நீங்கள் நாளைக்கே நமக்கு கல்யாணம்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் சபரி என்னென்னு கூப்பிடுங்க, எங்களுக்கு காலேஜ் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். அம்மா ப்ளீஸ் டி, லீவ் போடுடி. ஏங்க தொடர்ந்தெல்லாம் லீவ் போட முடியாது. ஏற்கனவே சனிக்கிழமை லீவ் போட்டாச்சு, இன்றைக்கும் லீவ் போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கங்க. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு வேற கேட்பாங்க. அப்போ ஓகே, இன்னைக்கு லீவ் போட்டால் தானே கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு நீ காலேஜ் போ, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக லீவ் போடணும். நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம், ஓகே? ஏங்க இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா? நேற்று பர்த்டேன்னு நேற்று ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தீங்க. ஈவினிங் தான் வீட்டுக்கு போனீங்க. ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு உடனே நைட்டு என்னை பார்க்க வந்துட்டீங்க. மறுபடியும் 2 மணிக்கு அப்புறம் தான் கிளம்புனீங்க. மறுபடியும் 8 மணிக்கெல்லாம் என்னை பார்த்துட்டீங்க. அப்புறம் என்னங்க மறுபடியும் வெளியில் போகணுங்கிறீங்க? அதான் நீ ஏன் சொல்கிறல்லடி, மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும். உனக்கே தெரியலையா, எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியலடி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏங்க இப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா சீக்கிரமே வீட்டில் மாட்டிக்கோ, அப்புறம் நமக்கு பிரச்சனை தான், பார்த்துக்குங்க. ஏய், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுடி, ப்ளீஸ் டி. எனக்காக நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போடு. அதுக்கப்புறம் நானே தினமும் காலையில் உனக்கு கொண்டு வந்து காலேஜில் விட்டுறேன், ஓகே? ஏதோ சொல்கிறீங்க, பார்க்கலாம். அப்போ ஓகேவா? நாளைக்கு லீவ் போடுறியா? ஜாலி.
ஹலோ ஹலோ, நான் லீவெல்லாம் போடலை, பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நாளைக்கு லீவ் போடுவோமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். ஏய் அம்மு என்னடி? சரிங்க, லீவ் போடுறேன். ஆனால் வீட்டில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஏய் உன்னை இந்த ரவுண்டிங்கில் நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் தானடி எல்லாருக்கும் தெரியும். நான் பாரு உன்னை யாருக்குமே தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னது தனியாவா? நம்ம 2 பேர் மட்டுமா? ஐயோ, நான்லாம் வரமாட்டேன். ஏய் அப்போ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் ஒன்றா போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எப்படி உங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு நான் உன்னையும் கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லு? நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியாக போகிறோம். ம், தனியாலாம் நான் வரமாட்டேன். இவனுங்கெல்லாம் வந்தால் மட்டும்தான் நான் வருவேன். நான்லாம் தனியாக வரமாட்டேப்பா. ஏய் அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, அது வந்து அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. சரி விடு, நீ காலேஜ்க்கு லீவ் போடவும் வேண்டாம், என்னோட வரவும் வேண்டாம். நானும் இனிமேல் உன்னை பார்க்க வரல, விட்டுரு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அதான் நீ இப்படி தயங்குறியே, நீ தயங்குறத வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. சரி விடு, நான் இனிமேல் உன்னை எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டேன், விட்டுரு. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிவாண்ணா. ம் சொல்லுமா. அண்ணா, டைம் ஆயிடுச்சு, அவங்கள கூப்பிடுறீங்களா? எதா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம். ம் சரிம்மா, இதை கூப்பிட்றேன். எங்க என்னை பாருங்க. டேய் மச்சான், சபரி. இந்த அவங்க 4 பேர் வந்துட்டாங்களே. ம் சொல்லு மச்சான். என்ன மச்சான் கிளம்பலாமா? அவங்களுக்கு காலேஜ் டைம் ஆகுதான், நம்மளும் ஆஃபீஸ் போகணும்ல, கிளம்பலாம். என்னம்மா தங்கச்சி, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போட்டுமா இல்லை இங்கேயே விட்டுட்டு போட்டுமா? ஐயோ அண்ணா, முதல்ல அதை பண்ணுங்க, ரொம்ப பேசுகிறாங்க. அப்போ சரி, நான் கிளம்பட்டா? ம், பார்த்து சேஃபாக போங்க. சரி பாய். ம், பாய். சபரி, ம் சொல்லு கார்த்திகா. இல்லை ஈவினிங் வருவீங்களா? ஏன் வரணுமா? இல்லை இல்லை, நீங்கள் வருவீங்களான்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக வருவேன், என் ஃப்ரெண்டோட பேசணும்ல. ம் சரி. ஏங்க, சோனியும் சிவானனும் மாதிரி இவங்க 2 பேரும் நல்ல பேர் தானே? ம் ஆமாண்டி, பார்க்கவே அழகாக இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க, சபரி மச்சானுக்கும் கார்த்திகாவுக்கும் செட் ஆகும்னு. ஏய் இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன், மறுபடியும் நீ என்ன சொல்கிற பத்தியா? உங்களை வம்பிழுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் மாமா. என்னது மாமாவா? ஐயோ வார்த்தையாலே கொல்றியேடி. சி போங்க. ஏங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ப்ளீஸுங்க, என்னோட பேசுங்க. இல்லை சோனி பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்கல. காலேஜ் டைம் ஆச்சுன்னு சொன்னல, கிளம்பு. இல்லைங்க,